ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவின் இடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களில் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வருகையின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை குறித்து கற்றுக்கொள்வது என்பது வேறு, கிறிஸ்துவை கற்றுக்கொள்வது என்பதும் வேறுதான். கிறிஸ்துவை குறித்து கற்றுக்கொள்வது அவரை குறித்து ஒரு தலைமட்ட அறிவை நமக்கு தருகிறது. பல உலக தலைவர்கள் கூட கிறிஸ்துவை குறித்து அவருடைய உபதேசங்களை குறித்து அதிகமாய் அறிந்து வைத்திருக்கிறார்கள். மனித குலத்தின் சிறந்த போதகர் இயேசு கிறிஸ்து என்று மகாத்மா காந்தி அவர்கள் கூறினார்கள். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்றும் தேவன் மனிதனாய் அவதரித்தார் என்றும் அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர் என்றும் சுவாமி விவேகானந்தர் கூறினார். நசராகிய இயேசு பாலஸ்தீன தேசத்தில் வாழ்ந்த நாட்களில் நான் வாழ்ந்திருப்பேன் ஆகில் அவருடைய பாதத்தை என்னுடைய கண்ணீரினால் அல்ல, என்னுடைய இருதயத்திலிருந்து வழிகிறதான இரத்தத்தால் கழுவிருப்பேன் என்றும் அவர் கூறினார். இந்நாட்களில் காணப்படுகிற அநேக கிறிஸ்துவர்கள் கூட உலக ஜனங்கள் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிற அளவு கூட இன்னும் அறியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்வது என்பது ஒரு உறவை, ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது. இயேசுவோடு நெருங்கி ஜீவிக்கிறதை குறித்த ஒரு காரியமாய் இருக்கிறது. உண்மையான சீசத்துவத்தையும் ஆண்டவரோடு கூட சஞ்சரிப்பதையும் அது குறிக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவை கற்றுக்கொண்டவன் பழைய மனுஷனை முற்றிலுமாக கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறான். பழைய மனுஷனுடைய சகல விதமான பாவ சுபாவங்களை கலைந்தவனாய் காணப்படுகிறான். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனை நடக்கிறது போல நடக்காமல் இருந்து சகல விதமான அசுத்தங்களுக்கு முற்றிலுமாய் விலகி ஓடுகிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்க, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற கர்த்தருடைய இந்த வார்த்தையின்படி சகல விதமான வார்த்தையிலும் நடக்கையிலும் பார்வையிலும் அனுதின வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகம் உங்களில் இயேசுவை பார்க்க விரும்புகிறது. சாட்சியுள்ள ஒரு ஜீவத்தை காண விரும்புகிறது. நீங்கள் தான் பூமிக்கு உப்பு, உலகத்திற்கு வெளிச்சம் என்று பரிசுத்த வேதாகமும் நம்மை பார்த்து சொல்லுகிறது. உத்தமமாய் ஜீவிக்க நம்மை தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவினிடத்திலிருந்த சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டிருந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தார். அந்த ஒளியை தரித்து கொண்டவர்கள் மற்றுள்ளவர்களுக்கு ஒளியை காட்டுகிறவர்களாக, வெளிச்சத்தை காட்டுகிறவர்களாக, இருளில் காணப்படும் ஜனங்களை வெளிச்சத்துக்கு நேராக வழி நடத்துகிறவர்களாக நாட்களும் மாறும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் நீங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உண்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் உண்மை தரித்து கொண்டவர்களாக, உண்மை அதிகமாய் கற்றுக்கொண்டு உம்முடைய சகல விதமான சுபாவங்களையும் வெளிப்படுத்துகிறவர்களாக உலகத்துக்கு ஒளியாய் ஒப்பாய் தேவன் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. உண்மையில் இந்த சுபாவங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் வெளிப்படட்டும். புதிய மனுஷர்களாய் அப்பா அந்த உலகத்துக்கு புதிய மனுஷர்களாய் உண்மை காண்பிக்கத்தக்கதாய், எங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காணத்தக்கதான அப்படிப்பட்ட கிருபைகளையும் என் தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி நடத்துங்க. அதை கேட்ட கிருபைகளை தம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் கொடுத்து நம்முடைய வார்த்தையின் மூலம் வாழ்க்கையை கட்டுவீராக. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.